ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NSD CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நல்லா வந்து எல்லோரும் கிறிஸ்மஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து நியூ இயர்க்கு அப்புறம் தான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ சடனாக போடுறது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்த நியூ இயர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வால்டைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். எஸ்எல்ஏ போகாத நிறைய ட்ரேட்ஸ் வந்து எஸ்எல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, அது வந்து என்ன நடந்துச்சு, நம்மகிட்ட இது வந்து டார்கெட் தானே போயிருக்கு, ஏன் வந்து நமக்கு எஸ்எல் காட்டுது அப்படின்னா அது வந்து வால்டைலோட இது. சரிங்களா, ரொம்பவுமே இந்த எதில் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த புரோக்கர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்கல்ல, புரோக்கர் கொடுக்குறதுல வந்து அவங்களால அந்த ஸ்பீடை வந்து மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ வந்து MT4 MT5லேயே வந்து அந்தளவு ரொம்ப கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்காது. MT4 MT5ல கூட நம்ம வாண்டா வேன்டெக்ஸால் இந்த ஒரு டைமில் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து ஒர்க் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா, நிறைய பேர்த்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இஷ்யூ ஆச்சு, இன்க்ளூடிங் எனக்கும் அந்த இஷ்யூ ஆச்சு. அதனால தான் வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். ட்ரேடை தற்காலிகமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய எல்லா ட்ரேடையும் நீங்கள் வந்து நியூ இயர்க்கு அப்புறமா வந்து பண்ணுங்கள். சரிங்களா, நான் இப்போ காட்ட போகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே பண்ண ட்ரேட் தான். சரிங்களா, டேட் வந்து அங்கே வந்துருக்கும். சரிங்களா, அது வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம பண்ண ட்ரேடு. சரிங்களா, இப்போ நம்ம அந்த இதிலேயே வந்து நான் டெஸ்டிங்கே வந்து பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரிங்களா, டெஸ்டிங் அந்த இண்டிவிஜுவல் சார்ட் கூட நம்ம வந்து பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ரீசன் என்னென்னா இந்த டைமில் நம்ம பண்ணோம்னா எஸ்எல்ஏ அடிக்காமல் நமக்கு எஸ்எல் தான் கணக்கு காட்டும். ஸோ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து NSD CAD இந்த மாதிரி நம்ம வந்து சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தலாம். NSD CAD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலி நியூ இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து புது மெத்தட்ஸை வந்து இது பண்ணுவோம் அப்படின்றதுனால இந்த மெத்தட்ஸையும் வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சரிங்களா, இந்த மெத்தட்ஸும் வந்து நல்ல ஹெவி தான். அதை வந்து ஆடான்ஸாக தான் நம்ம பண்ணணும் ஒழிய டோட்டலாக வந்து வேறு ஒரு மெத்தடுன்னு நினச்சி பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுக்காக தான் வந்து மெயினாக இதையும் வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 வகையான ஒரு ஜோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோனு, ரெண்டாவது வந்து இந்த ஜோன் கொடுத்துருக்கோம். இந்த ஜோனில் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விடிட்டி வேணும் இல்லைங்களா. அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணுது. சரிங்களா, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணுது. நம்ம எந்த ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் இதெல்லாம் வந்து பேசிக்கு. சரிங்களா, இந்த பேசிக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு டார்கெட் போகலை, அதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கலாமா சார் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் என்ட்ரி கொடுக்கணுன்னா அதுக்கும் ஒரு தனி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைரெக்ட் என்ட்ரி கூட நம்ம வந்து போடணும். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் அந்த ப்ராசஸே வந்து ஒர்க் ஆகுது. சார் அப்போ முன்னாடி இருந்த இங்கே நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க முடியாதுன்னா இங்கே வந்து நமக்கு CR அப்படின்னு சொல்கிற கேண்டல்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. சரிங்களா, இந்த இடத்துல வந்து என்ன சார், இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் தருது. ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு சார். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் போங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இல்லை ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கூட நீங்கள் வந்து போய்க்கிங்க. இது வந்து CR. சரிங்களா, நம்ம கொஞ்சம் வந்து மாற்றி பண்ணுறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து டேரெக்டாக கூட இந்த இடத்துல வந்து என்ட்ரி போடலாம். நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா CRல வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, சார் திடீர்னு வந்து CRக்கு நம்ம ஏன் மாறுறோம் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. சரிங்களா, CRல மாறுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே SL கூட நம்ம வைக்கலாம். நமக்கு வந்து அதுலேயும் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் நம்ம உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி SMCயை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இது பண்ணி இங்கே ஒரு ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் நம்ம எடுத்துகிட்டு மேலே வந்து வச்சுக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இப்போ மார்க்கெட்டு நம்ம யூஸ் பண்ண ரெண்டாவது இதுலேயே வந்து என்ட்ரி எடுக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து உள்ளே போயிட்டு ஒரு செஷன் டைம்லேயே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு சிகிச்சை பார்த்து இங்கே கூட நம்ம என்ட்ரியை போடலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம், இந்த இடத்துல கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கீழே வரைக்கும் இழுக்கலாம். பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சேஃப் ஜோன் அப்படின்னா வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மேலே வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து சேஃப் ஜோன். சரிங்களா, அதுக்கு கீழே எல்லாம் வச்சு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா சேஃப் ஜோன் கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா,
இப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து அவ்வளோவா ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் இங்கேயே வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பழகிடும். ஐ கேரண்டி ஃபார் தட். சரிங்களா? இப்போ அடுத்த ஜோன் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ TP1 வந்து இங்கேயும், TP2 வந்து நான் இங்கேயும் வந்து இறக்கிக்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து நம்ம வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மாறுறோம் அப்படின்னா இந்த அளவு வந்து ஆர்ஆர் வருமா அப்படின்னா, நம்ம ஆட் ஆன் பண்ணுறப்ப இந்த ஆர்ஆர் வரும். சரிங்களா? நம்ம மார்க்கெட்லேயே வந்து இன்னும் நிறைய வந்து மென்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் நம்ம ஆட் ஆன் கரெக்டாக பண்ணுற அந்த பட்சத்தில் தான் இந்த ஒரு ஆர்ஆர் வந்து உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியுமோ ஒழிய, தனிப்பட்ட இதில் வந்து மற்றது மட்டுமே கற்றுக்கிட்டு உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஆர்ஆர் வந்து நம்ம மேட்ச் பண்ணோன்னா நமக்கு இதில் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே வரலாம். இது வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு 1:6. சரிங்களா? டேரெக்டாக வந்து அடிச்சிருக்கு. இப்போ வந்து 1:6 வந்து நமக்கு வந்துடுச்சு. பிகினர்ஸ்க்கு வந்து 1:3. நீங்கள்லாம் வந்து இங்கேயே வெளியே வந்துக்கலாம். சரிங்களா? பிகினர்ஸ் இன்டர்மீடியட்டுக்கு தான் 1:6 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு நான் மெடிக்கேட்டர் ஜோன் இருக்கிறதுனால நம்ம அங்கேயே வந்து வெளியே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நல்லபடியாக வந்து நியூ இயர் கொண்டாடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வருஷத்தில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கு. எல்லாமே வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.